ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி தான் நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சூழ்நிலைகள் எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ரவுண்டு கட்டி வரும்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமங்களில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுக்கு கிராமங்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். எதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்யலாம், நல்லா படித்தா அதை குறை சொல்லிகிட்டு இருப்பான். உனக்கெல்லாம் படிப்பறா இப்போ சாப்பா இரு அப்படிமா. ஒரு வேலையை ஆரம்பிச்சின்னு வைங்களாம், இந்த வேலைலாம் உனக்கு தெரியுமா தெரியாதுலாம், பரா போட்டு ஏன் செய்த வேறு எதையாவது பாருமா. சரி வேலை சரியில்லை, வியாபாரம் பார்க்க போனேன், இந்த வியாபாரத்தில் உனக்கு அனுபவமே இல்லையா, பரா போட்டு எதுக்கு செய்தா அப்படிம்பாங்க. சரி ஏதோ நமக்கு அப்பா அம்மா தந்த காசு ஒரு வீடை கட்டுறான், இப்போ வீடு கட்டுதான் நேரமாக இது இப்போ போட்டு கட்டிட கேட்பான். சில இந்த கிராமங்களில் சில பேர் இதே வேலையாக தான் அலைவான். இப்பவும் இருக்கிறாங்க, உங்கள் கூட வேலை பார்ப்பாங்க, இல்லை உங்கள் கூட ஒருவேளை நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஊழிய ஸ்தலத்தில் கூட சில பேர் இருக்கலாம், சில விசுவாசிகள் இருப்பாங்க, சில ஊழியக்கார். எதுக்கு எடுத்தாலும் நம்முடைய டிஸ்கரேஜ், நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி முட்டுக்கட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னா அடுத்தவன் நாசமாக போகிறோம், அவன் வேலை நடக்கக்கூடாது, இவனும் வேலை செய்ய மாட்டான், நம்மளே வேலை செய்ய விட மாட்டான். இப்படி சூழ்நிலைகளை நீங்கள் சந்திச்சிருந்தா உங்களுக்கு தான் இன்றைய செய்தி. எங்கே பார்த்தாலும் என்ன செய்தாலும் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது சரிப்படாது, இது சரிப்படாது, நடக்காது, அந்த வியாபாரம் விளங்காது, உங்கள் ஊழியம் நடக்காது, உங்களுக்கு பாட்டு பாட தெரியாது, ஜோமனை தெரியாது, உங்களுக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், நீலாம் ஜோமனி கேட்பாரா, நீ என்னத்தை செய்ய போகிறா. எதுக்கு அப்படின்னா அவனும் ஜோம் பண்ண மாட்டான், ஜோம் பண்ணவனையும் ஜோம் பண்ண விட மாட்டான், அவனும் ஊழியம் செய்ய மாட்டான், இவனும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமங்களில் தான் நிறைய சொல்லிட்டோடு இருக்கும். அதான் மேய்த மாடை நக்குத மாடுக்கு எடுக்குமா, இந்த மாதிரி இதுக்கு ஒரு கோஷ்டி அலையுது. இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒருத்தர் சந்தித்தான். ஆனால் அவன் என்ன செய்தான் அப்படின்னா கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். உங்களுக்கு அப்படி உங்கள் வாழ்க்கையில், வேலையில், குடும்பத்தில், ஊழியத்தில் இப்படி முட்டுக்கட்டை கொடுக்குற கோஷ்டிகள், அவனுக்கு பேர் என்னன்னா பைபிள் வாசிக்கணும், சன்பல்லாத் தோபியா என்கிற ஒரு கூட்டம். நெகேமியாவுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்து போய் நீ அலங்கத்தை கட்டிட்டு வா அப்படின்னா இவனோட ஆரம்பத்திலேருந்தே முட்டுக்கட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் வேலை செய்திருவான், முடிச்சிருவான் அப்படின்னு அதாவது காமுடிச்சவரை கெட்ட ஆரம்பிச்சிருந்து ஒவ்வொன்றா நோண்டு தான் டிஸ்கரேஜ், அவனை பயமுறுத்தி பார்க்கான், அவனை கேவலப்படுத்தி பார்க்கான், வேலை செய்ய விடாமல் ஆக்கி பார்க்கான். கொஞ்சம் வேலை நடந்த என்ன காமெடியாக கட்டியிருக்கான், ஒரு நரி ஏறி போனால் என்ன செய்கிறோம், விழுந்துடும் அப்படின்ட்டு இப்படி என்னத்தையாக சொல்கிறான். அப்புறம் அது முடிஞ்சவொன்னே என்ன செய்கிறான், எங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். பரவாயில்ல வா நம்ம சர்ச்சில் போய் பேசுவோம்மா, இல்லை உன்னை பற்றி ராஜாவுக்கு நீ எதிராக செயல்படுறது நியூஸ் போகுது, நீ வா. எப்படியாவது அவன் வேலையே நடக்க விடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க, நம்ம கூட வேலை பார்க்குற கூட்டத்தில் சபையில் இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நெகேமியாவுடைய பார்வை ஸ்ட்ரைட்டாக கர்த்தர் சொன்னார் நான் செய்வேன்னு போனான், ஆண்டவரை மட்டும் நம்பி போனான். அந்த கோஷ்டி நடக்கப்படாத முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் போனான், கர்த்தரை நம்பினா, வேலையை செய்தான். அங்கே வாசிக்கிறோம் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் இவன் ஆண்டவரை மட்டும் நம்பி வேலை செய்ததுனால அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அங்கே வாசிக்கிற 52 நாளைக்குள்ளே கட்டி முடித்தான். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன நாட்களுக்குள்ளாக உங்கள் வேலை, குடும்பம், ஊழியம் நிச்சயமாக கர்த்தர் கட்டி ஜெயத்தை தருவார். காட் பிளஸ் யூ.